கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. எஸ், அடுத்து ஐபிஎல் 2025 அதுல மெகா ஆக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் அதை பத்தின அபிஷியல் அப்டேட் வரல. ஆனா இப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரிக்கெட் இன் இந்தியா, அதாவது பிசிசிஐ இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎலோட ஓனர்ஸுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து அகமதாபாத்ல வர்ற ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிருக்காங்க. சோ 10 டீமோட ஓனர்ஸுமே அந்த மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க. எஸ், அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்ஸா, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரோகர் பின்னி, அதுக்கப்புறம் ஐபிஎல் சேர்மன் அருண் சிங் துமால் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. சோ 10 டீமோட ஓனர்ஸும் முடிஞ்சா கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டீமை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க சிஇஓ இல்ல வேற யாராவது வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூஸஸ் வந்து வெளியில வந்திருக்கு. எஸ், இந்த ஒரு மீட்டிங்ல நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எக்ஸாக்டான அஜெண்டா பத்தி இன்னும் வெளியில வரல. பட் ஆனா ஐபிஎல் 2025ல எத்தனை பேரை ரீடைன் பண்ணலாம் அண்ட் இன்னும் புதுசான பாலிசிஸ் என்ன கொண்டுட்டு வரலாம் அண்ட் மேட்சஸை இன்க்ரீஸ் பண்றத பத்தியும், அதே நேரத்தில் பர்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றத பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. இதை நேத்து கிரிக்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணிருக்காங்க. எஸ், 10 டீம்ல இருந்து ஒரு சில டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து ரீடைன் பண்ற பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மேக்ஸிமம் 8 பிளேயர்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கதாகவோ, இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையலாம் வேணாம், கம்மியா ரீடென்ஷன் பிளேயர்ஸ் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதாகவும் நியூஸஸ் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டு இவ்வளவுதான்ப்பா ரீடைனு, இவ்வளவுதான் ஒரு டீமோட பர்ஸ் அமௌண்ட், இதெல்லாம் பாலிசி, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்ல டோட்டலாவே எல்லாத்தையும் பேசி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நியூஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சில வருடங்களுக்கான பாட்காஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வித்திருக்காங்க ஐபிஎலுக்காக. அதோட அமௌண்ட் பல கோடிகள் அதிகமா போனதுனால ஸோ இப்போ ஒவ்வொரு டீமோட பர்ஸ் அமௌண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ 100 கோடி இருக்கு. ஸோ மேபி இதுக்கப்புறம் வந்து ஒரு 150 கோடி இல்ல 160 கோடி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி வர்றப்போ இன்னும் பிளேயர்ஸ் மேல நல்லா இன்வெஸ்ட் பண்ணி இன்னமும் நல்லா எடுக்கலாம் அப்படிங்கிற நியூஸஸும் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி மெகா ஆக்ஷன் அப்படின்னு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட் டு மேட்ச் கார்டு, ஆர்டிஎம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துரும். ஆனா கடந்த மெகா ஆக்ஷன்ல அதை யூஸ் பண்ண முடியல. பிகாஸ் 2 புது டீம் வந்ததுனால ஆர்டிஎம் கார்டு அப்பையில யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ மெகா ஆக்ஷன் மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த ரைட் டு மேட்ச் கார்டை திருப்பி எடுத்துட்டு வரலாமா, அதோட மெக்கானிசம் எப்படி யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சோ ஓவராலா ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த ரீடென்ஷன் பிளேயர்ஸ் எத்தனை பேர், ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு. எஸ், ஒரு சில டீம்ஸ் வந்து 8 பிளேயரை ரீடைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்ப சிஎஸ்கே மாதிரி, மும்பை மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, கொல்கத்தா மாதிரி டீம்ஸ் எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்னா 8 பிளேயர் ரீடைன்ஷன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகம். ஏன்னா மற்ற டீம்ஸ் எப்பவுமே வந்து ஆக்ஷன்ல தெரியாம போரான பிளேயர்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்கள வச்சே விளையாண்டுகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாயமான விஷயமே கிடையாது. ஓகே, சோ மேக்ஸிமம் எப்பயும் போல இருக்கிற மாதிரி ஒரு 3 இந்தியன் பிளேயர், ஒரு இல்ல 2 ஃபாரின் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க அப்படின்னா தான் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் உடஞ்சி வேற டீம்ல விளையாடுவாங்க. அவங்களுக்கு வேற டீம்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்பதான் எப்படி இந்தியன் டீமுக்கு இப்ப திருப்பி ஒரு சிவம் டூபே உள்ள வந்தாரோ, அது மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய பிளேயர்ஸ் அவங்களுக்கு பிடிக்காத பிரான்சைஸ்ல, குறிப்பா அவங்களுக்கு செட் ஆகாத பிரான்சைஸ்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா அந்த மெகா ஆக்ஷன் தான். அதுலயும் 8 பேர் ரீடென்ஷன் அப்படின்லாம் சொல்றது எனக்கு என்னமோ அது கரெக்டா படல. பட் ஆனா நிறைய இன்டர்வியூஸ்லயும் சரி, நிறைய பிரஸ் மீட்ஸ்லயும் சரி, ஐபிஎலோட சேர்மன் அருண் துமால் இருக்காருல்ல, அவர் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு மெகா ஆக்ஷன் அப்போ ரீடென்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபடியா அந்த முடிவும் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 8 ரீடென்ஷன் அப்படி சப்போஸ் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 டீமோட டாப் 8 ரீடென்ஷன் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஒரு 3 ஃபாரின் ஆப்ஷன் வச்சுக்கோங்க, 5 இந்தியன் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இன்ட்ரெஸ்டா வருதோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.